ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு டோல் டோல்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த இது மாண்டாஜ் மாதிரி. அதில் வந்து நிறைய விஷயங்கள் காமிக்கணும். நாங்கள் இப்போ ஒரு ஒயிட் ஷாட் இருக்குது, ஒரு ஹியூஜ் ஒயிட் ஷாட் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை போய் நான் வந்து ஒரு செகண்ட் வச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே ரெஜிஸ்டர் ஆகாது. இது வந்து இது மாத்திரம் கிடையாது, சயின்டிஃபிக்காகவே இது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து 160 அடி ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேமை பார்க்குறீங்க, ஒரு செகண்டில் இப்படி வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்டுக்கு அவ்வளோதான் டைம். ஸோ அந்த டைமில் ஒரு போச்சுன்னா நீங்கள் அதில் என்ன இருக்குன்னு கூட என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எடிட்டிங்ன்றது எடிட்டரும் உட்காந்து வருஷக்கணக்கில் பண்ணால் கூட சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். பட் ஒரு டைம் லிமிட் இருக்கிறதுனால அந்த டைம் லிமிட்குள்ளே அந்த டெட்லைன் வரும்போது யூ ஹேவ் டு டேக் அ டெசிஷன். இருக்கிற எல்லா ஷார்ட்ஸும் யூஸ் பண்ணுறது தான் முக்கியம் பண்ணுறது ஒரு விதமான எடிட்டிங். ஒரு விதமான எடிட்டிங்னா எவ்வளோ யூஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சீனுக்கு இந்த சீன் எஃபெக்டிவாக இருந்தால் இந்த கதைக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் என்று பார்த்து பண்ணுறது தான். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திரைப்பட வெட்டுகளின் மூலமாகத்தான் கதை சொல்லும் ஊடகம். நீங்கள் படத்தொகுப்பின் பொழுது ஒரு காட்சி எந்த இடத்தில் கட் செய்ய வேண்டும் என்பதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு எடிட்டராக என்ன தோணுன்னா, இந்த ஷார்ட்டை எதுக்கு கட் பண்ணணும், எங்கே கட் பண்ணணும், எங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் ஷார்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இதுதான் மெயின் ஆக்சுவலாக என்னென்னா. அண்ட் எவ்வளோ நேரம் அந்த ஷார்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும், ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஷாக் ஆகிருக்காங்க யாரோ, அது எவ்வளோ நேரம் அந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சா அந்த ஷாக் ஃபீலிங் ரெஜிஸ்டர் ஆகும் ஒரு வியூவருக்கு. அண்ட் எவ்வளோ அதிகமாக வச்சா அந்த வியூவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. இப்போ ஒரு அழறாங்க, அழறது 20 ரொம்ப நல்லா பண்ணி 20 செகண்ட், ஒரு 30 செகண்ட் கூட அழுதுருக்கலாம். பட் ஒரு டைமுக்கு அப்புறம் டயர்ட்னஸ் வந்துடும் அதை பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு பீக் ஆகும் எமோஷன். நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, அழுதுட்டுனா அப்பா அப்படின்னு ஒரு தோணும்போது நம்ம அதுலேருந்து விலகினாதான் அந்த மூமெண்ட் ஹோல்ட் ஆகும். அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோம்னா அந்த மூமெண்ட் போயிடுச்சு. ஸோ எந்த மூமெண்ட்ல அந்த ஸ்க்ரீன்லேருந்து அதுலேருந்து வெளியில் வந்துடணும் தான். ஸோ இது ஷார்ட் மாத்திரம் கிடையாது, சீனுக்கு கூட அப்படி தான். ஒரு சீன் நடக்குது, ஒரு கதை, அந்த கதையில் ஒரு பெரிய ஹை மூமெண்ட் இருக்குது. அந்த ஹை மூமெண்ட் நடந்தவுடனே அந்த ஹை மூமெண்ட்டில் ஒரு த்ரில் கிடைக்குதோ, இல்லை ஒரு எமோஷன் கிடைக்குதோ, ஒரு சோகம் கிடைக்குதோ, ஏதோ ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த ஃபீலிங் கிடைச்சப்போ அந்த சீன் எண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி சில வாட்டி என்ன இருக்குன்னா, அந்த சீன் எல்லா இடம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில வாட்டி அந்த சீன் கண்டினியூ ஆகும். எப்படி கண்டினியூ ஆகும்னா, ரொம்ப பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுவோம். என்னென்னா, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சொல்லாங்க, எல்லாம் ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நடந்து வெளியில் போவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்படியே குறைஞ்சிடும். ஏன்னா இது அப்பா இப்படி நடந்ததா அப்படின்னு நினைக்கும் போது நெக்ஸ்ட் என்ன நடந்தது தான் நம்மளுக்கு மைண்டு போகும். ஒரு படமாக பார்க்கும்போது நீங்கள் போய் உட்காந்துருக்கிறது, இதுக்கு அடுத்தது என்ன நடந்தது ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த எமோஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரின்னு. ஸோ அதுதான் எடிட்டர் பார்க்க வேண்டிய இது. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் இருக்குன்னா பல விஷயங்கள் இருக்குது டு டேக் இன் டு மைண்ட். இப்போ ஒரு ஒயிட் ஷாட் இருக்குது, ஒரு ஹியூஜ் ஒயிட் ஷாட் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை போய் நான் வந்து ஒரு செகண்ட் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே ரெஜிஸ்டர் ஆகாது. இது வந்து இது மாத்திரம் கிடையாது, இது சயின்டிஃபிக்காகவே இது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து 160 அடி ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேமை பார்க்குறீங்க, ஒரு செகண்டில் இப்படி வந்து போச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு செகண்டுக்கு அவ்வளோதான் டைம். ஸோ அந்த டைமில் ஒரு போச்சுன்னா நீங்கள் அதில் என்ன இருக்குன்னு கூட என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ
ஸோ நீங்கள் என்னென்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்தால் தான் அந்த ஷார்ட்டை என்ஜாய் பண்ண முடியும். இது நம்ம உணரணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓ இது இந்த டைம் இருந்த இதில் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, இதுலேயே ஒரு சப்போஸ் ஒரு கேமல் போயிட்டுருக்கு, ஒரு சன் செட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எவ்வளோ டைம் பார்த்தா நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு இது ஒரு விஷயம். இது இல்லாமல் இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா படம்ன்றது என்னென்னா கண்டினியூஸ் இமேஜஸ் தான். இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் நடந்திருக்கும், அதில் ஒரு இடத்துல எங்கேயோ விட்டுருப்போம். அந்த கதை சொல்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு சொல்கிற கதைக்கும் சில வாட்டி பாஸ்ன்னு ஒன்று தேவைப்படும், ஒரு சின்ன கேப் தேவைப்படும். அந்த கேப்பை இந்த விஷுவல் ஃபில் பண்ணுதுன்னா ஸோ அது எவ்வளோ வச்சா அது, ஏன்னா நீங்கள் ஒரேடியாக நிறைய விஷயங்களை உடனே சொன்னீங்கன்னா கூட பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாஸ் வேணும். அது தகுந்தபடி தான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம். ஸோ ஒரு நேச்சர் ஷார்ட்னா அது எவ்வளோ வச்சா இந்த இடத்துக்கு உபயோகம் அப்படின்னு, ஒரு இன்சர்ஷன் ஆஃப் மொபைல்னா அந்த மொபைலில் ஒரு ஐட்டமை பார்க்குறோம்னா அதை படிக்கிற அளவுக்கு அது இருக்கணும். அது போடுறோமே ஒரு ஷார்ட் இருக்குன்றதுக்கோசம் ஒரு ஏதோ ஒரு லெங்க்த்து போட்டோம்னா ஃபுல்லாக அதோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது, ஆடியன்ஸுக்கு கிடைக்காது. ஸோ அது ஏதோ பார்த்தாங்க பட் இப்படி இருக்குமா அப்படி இருக்கும் அந்த டவுட்லேயே இருக்கும் அது ஃபுல்லாக. ஸோ ரெஜிஸ்ட்ரால வரைக்கும் ஒரு விஷுவல் இருக்கணும், இதுதான் என்னோட கான்செப்ட். பி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கார் ஒரு ஆள். அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக அவர் பெர்ஃபார்மன்ஸை கட் பண்ணி எடுக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஒரு க்ளோஸ்அப்பில் எடுப்பாங்க, ஒரு வைட் ஷாட் எடுப்பாங்க, இல்லை தூரத்துலேருந்து ஒன்று எடுப்பாங்க. ஸோ சடனாக கட் பண்ணி இன்னொன்றுத்துக்கு போகலாம், ஏன்னா நம்மகிட்ட ஷார்ட் இருக்குது. எடிட்டரோட ஜாப் வந்து ஒரு ஷார்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுன்ற கான்செப்டில் போனீங்கன்னா இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம். பட் அது வந்து அது கிடையாது. ஆக்சுவலாக எடிட்டிங்கில் வந்து இந்த பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸ் நம்மளை ஹோல்ட் பண்ணி உட்கார வைக்குதுன்னா அந்த அளவுக்கு அதில் விட்டால் தான் அந்த கதைக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது கூட மனசில் வச்சுக்கணும். நம்ம என்னென்னா இருக்கே ஷார்ட்ஸுன்ட்டு எல்லா ஷார்ட்ஸையும் ஒட்டி இருக்கிற எல்லா ஷார்ட்ஸையும் யூஸ் பண்ணுறது தான் முக்கியம்னு பண்ணுறது ஒரு விதமான எடிட்டிங். ஒரு விதமான எடிட்டிங்னா எவ்வளோ யூஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சீனுக்கு இந்த சீன் எஃபெக்டிவாக இருந்தால் இந்த கதைக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் பார்த்து பண்ணுறது தான். அலைப்பாயுதை படத்திற்கு கிட்டத்தட்ட 18 பரிமாணங்களின் படத்தொகுப்பு செய்து வந்திருந்தேன் என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீர்கள். இதுவும் நன்றாக இருக்கிறது, அதுவும் நன்றாக இருக்கிறது என்ற குழப்பம் வரும்பொழுது எப்படி ஒன்றை எதன் அடிப்படையில் தேர்வு செய்வீர்கள்? இல்லை, அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். என்னென்னா பார்த்து அதில் ஏன் நிறைய வேர்ஷன் ஆச்சுன்னா அதோட ரீசன் வந்து அந்த நெரேட்டிவ் வந்து ஒரு நான் லீனியர் நெரேட்டிவ்ன்ட்டு அப்போ வந்து நிறைய படங்கள் அந்த மாதிரி வரல. இவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னா ரெண்டு கதை ஒரே வாட்டி காமிச்சிட்ருப்போம். ப்ரெசண்ட்டில் ஒரு கதை, பாஸ்ட்டில் ஒரு கதை, அண்ட் பேரலாக போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ எத்தனை வாட்டி காமிச்சா கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த டைமில் அதுதான் ப்ராப்ளம். என்னென்னா நாங்கள் ஃபிலிம் மேக்கராக வந்து இன்னும் நிறைய வாட்டி முன்ன பின்ன போகணுன்ட்டு அதுதான் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து எக்ஸைட்மெண்ட். நிறைய வாட்டி முன்ன பின்ன போய் ஸ்டில் கன்வே பண்ணுறோம், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரெசென்டிங் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த ஹை இருக்கும். பட் என்னென்னா ஒரு நம்ம வந்து கதையில் ஊறி போய் அது நல்லா கிளியராக தெரியும். பட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவன் எப்படி பர்சீவ் பண்ணுறாரு, அண்ட் இட்ஸ் நாட் அ ஃபார்மேட் ரெகுலராக பார்க்குற ஃபார்மேட். ரெகுலராக ஃபார்மேட் அப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கதையை சொல்லுவாங்க, இப்படி நடந்துகிட்ருக்கோம். இல்லை ஃப்ளாஷ்பேக்குன்னு சொன்னால் போய் ஒரு 20 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிவிட்டு திருப்பி கதைக்கு வந்துட்டு திருப்பி கதையை கண்டினியூ பண்ணுவோம். இது நார்மலாக ஃபார்மேட் வருஷக்கணக்கில் போயிட்டுருக்கு. சில எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் மேஜராக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் வரும்போது இந்த பயம் இருந்தது, ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவான், இது வேறு லவ் ஸ்டோரியில் குழப்பம் உண்டாக்குனா. ஸோ இதுக்கோசம் தான் நிறைய வெர்ஷன் ஆச்சு. ஸோ எவ்ரி டைம் பார்க்கும்போது இந்த பேக் அண்ட் ஃபோர்த் நெரேட்டிவை குறைச்சி அதிகமான வாட்டி பேக் அண்ட் ஃபோர்த் போகலாமா, குறைச்சி பண்ணால் பெட்டரா, இதுதான் ஆக்சுவலாக இந்த வெர்ஷன்ஸோட நிறைய இது. ஸோ ஃபைனலாக
பார்த்து 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 இது ஆப்டிமம் கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு போனால் ஆடியன்ஸ் என்ஜாயும் பண்ணுவாங்க அண்ட் ஒரு புது நெரேட்டிவ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அரைவ் ஆகிறதுக்கு இத்தனை வெர்ஷன்ஸ் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அன்றைக்கி ஒரு அட் ஒன் டைம் இனி இதுதான் டிசைட் பண்ண வேண்டியது. அதுக்கு ஒரு இது கூட இருக்கும், என்னென்னா ஒரு டைம் லிமிட் கூட இருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும்னு வரும். ஸோ அது வரைக்கும் தான் யூ கேன் பி, ஏன்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எடிட்டிங்ன்றது எடிட்டரும் உட்காந்து வருஷக்கணக்கில் பண்ணால் கூட சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். பட் ஒரு டைம் லிமிட் இருக்கிறதுனால அந்த டைம் லிமிட்குள்ளே அந்த டெட்லைன் வரும்போது யூ ஹேவ் டு டேக் அ டெசிஷன். இதுதான் இந்த ஆப்டிமம் பெஸ்ட் we can do அப்படின்னு அந்த இடத்துல we let go. You have to let go at some point. படத்தொகுப்பை பொறுத்தவரை ஜம்ப் கட்ஸ், எல் கட்ஸ், ஜே கட்ஸ் என்ற நிறைய விஷயங்களை சொல்வார்கள். ஒரு காலகட்டத்திற்கு பின்பு அந்நுட்பங்களே கிளீஷேவாக தோன்றும். அதுபோல படத்தொகுப்பில் இந்த உத்திகள் எல்லாம் பழையது என்ற எதை சொல்வீர்கள்? அது இந்த படங்க மாதிரி என்னென்னா, ஏதாவது ஒன்று பண்ணி அது பிடிச்சிருக்குன்னா அது எக்ஸசிவாக யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். என்னென்னா அது ஒரு கிளீஷே ஆகிடும், ஒரு வெறுப்பு வந்துடும். ஐயோ அது கிடையாது இன்றைக்கி, அண்ட் சைக்கிள் திருப்பி பின்னாடி போவோம். இதெல்லாம் ஒரு சைக்கிள் தான். ஸோ இப்போ அந்த ஜம்ப் கட்ஸ்ன்னு வரும்போது என் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜம்ப் கட்ஸ் வாஸ் ஒரு ஹிந்தி படத்தில். அது வரைக்கும் நான் ஜம்ப் கட்ஸ் பண்ணதில்லை, ஏன்னா சினிமா லாங்குவேஜ் பிரகாரம் ஜம்ப் கட்ஸ் வாஸ் ராங். அப்படி தான் ஃபஸ்ட்டு நான் பிகினிங் படம் ஸ்டார்ட். ஏன்னா ஒரே ஆக்சஸில் கட்டே பண்ண மாட்டாங்க, ஒரே ஆக்சஸ்லேயே கட் பண்ண மாட்டாங்க. அண்டு ஃப்ரேம்ஸ் நடுவில் மிஸ் ஆச்சுன்னா எப்படின்னா தப்பாக ஏதோ வெட்டிட்டாங்க அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. தவிர இது ஒரு மெத்தட் ஆஃப் எடிட்டிங்ன்னு கிடையாது. எங்கேயோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, வெஸ்ட்டில் கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சம்வேர் தே வுட் ஹவ் டன் திஸ் அண்ட் ஆல் தட். எனக்கு என்கவுண்டர் பண்ணது ஹிந்தி படத்தில், ஒரு படத்தில் தில் சாத்தா ஹைன்னு. அந்த படத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி கம்பல்ஷன் மாதிரி வந்தது அது. அப்போது இதை ட்ரை பண்ணலான்னு. பட் என்னன்னா ஒரு லெங்தி ஷார்ட்ஸ் எடுத்திருந்தார் டைரக்டர். ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வரைக்கும் வண்டி வர மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்திருப்பார். இது அந்த ஃபுல் ஷார்ட்டை போட்டு அந்த பாட்டே ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு போர்ஷன் தான் வரும். ஒரு போர்ஷன் வச்சா அங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும், இங்கே வைக்க முடியும், அங்கே வைக்க முடியும், நடுவில் ட்ராவலே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது. ஸோ அப்போ அதில் அந்த சாங்கும் ஒரு நல்ல பீட் இருக்கிற சாங். ஸோ இதுக்கு இந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருந்தது, இங்கே இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணி அந்த ஃபுல் சாங் தில் சாத்தாயன்னு ஒரு டைட்டில் சாங் இருக்குது, அதுக்கு ஃபுல்லாக இதை ட்ரை பண்ணோம். அது அந்த பாட்டுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் சில படங்களில் 1-2 படத்தில் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் எங்கே ஒரு எனர்ஜி வேணும்னு தோணுதோ, லைக் இது பார்த்தா ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்தில் ஒரு டோல்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த மாண்டாஜ் மாதிரி. அதில் நிறைய விஷயங்கள் காமிக்கணும். நாங்கள் அவங்க ஒரு லைஃப் இத்தனை நாள் போச்சுன்னு, நம்மக்கிட்ட இருக்கிறது 2 நிமிஷம் பாட்டு. சீன்ஸ் நிறைய இருக்குது, ஒரு 30 சீன் இருக்குது. இந்த 30 சீனும் அதுக்குள்ளே அந்த சாங்குள்ளே காமிச்சா நல்லாயிருக்கும். அப்போது இதை பற்றி பேசும்போது ஏதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஏதாவது கொடுத்தா தான் இது பண்ண முடியும். நார்மல் சாங்குக்கு ஒர்க் அவுட்னா ஒரு எனர்ஜெட்டிக் சாங் போட்டு கொடுத்தாரு, டோல் அப்படின்ட்டு ரஹ்மான் சார். ஸோ அது போடும்போது அது பீட் இஸ் கோயிங் அட் வெரி ஹை பேஸ். ஸோ அதில் வி குட் கெட் திஸ் சிஸ்டம் இன்டு இது ஃபுல்லாக. ஸோ ஈச் சீக்வன்ஸை எல்லா சீக்வன்ஸுமே ஜம்ப்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ என்ன ஆகுனா அந்த ஜம்ப்ஸ்னால் சில விஷயம் ஹைலைட்ஸ் ஆஃப் தட் சீன் ஒண்டி தான் தெரியும். வந்தார், இது பண்ணார், கேஸ் சிலிண்டருக்கு தூக்கி போட்டார், இந்த மாதிரி இருக்குது, அது ஒண்டி தான் தெரியும். அது ஒண்டி தான் காமிச்சு ஹோல் ப்ராசஸ் ஆஃப் வர்றது, எடுக்கிறது, தூக்கி வைக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஸோ இதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும். பட் என்ன ஆச்சுன்னா தமிழ் படத்தில் நிறைய படத்தில் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா ட்ரை பண்ண ஒரு ஓவர் இதாகிடுச்சு, அது எக்ஸ்போஷர் ஆகிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு நார்ம் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே வேணால் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா ஒரு வாட்டி பண்ணோன்னா இது. ஸோ என்னென்னா படமோட லெங்க் ஆகிடுச்சுனாவே ஜம்ப் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி கூட நடு. ஸோ அங்கேருந்து வண்டி வருது, இங்கேருந்து வருது, ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும், வண்டி நிற்கிறது, வேணாம்
அங்கே போடு இங்கே போடு. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் அது வந்து என்ன ரியலைஸ் பண்ணலன்னா, இது ஒரு மியூசிக்கோட வரும்போது ஒரு கிக் இருக்குது, இல்லை ஏதாவது பர்டிகுலர் ரிதமில் வந்ததுன்னா ஒரு கிக் இருக்கும். இந்த ஜம்ப் கட்ஸ்லேயே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆல்வேஸ் ஒரு ரிதமில் தான் கட் பண்ணுவேன். மியூசிக் இருந்தாலும் மியூசிக் இல்லைன்னா ஒரு ரிதம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஐக்கு ஒரே ரிதமில் போகும். இட்ஸ் லைக் இது 2 செகண்ட் 2 செகண்ட் 2 செகண்ட் 1 செகண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது. ரேண்டமாக கட் பண்ணோன்னா இது ஜம்ப் கட் பண்ண ஒரு 10 ஷாட்டில் ஒன்று வந்து ஒன்லி ½ செகண்ட், ஒன்று வந்து 1.5 செகண்டு, ஒன்று வந்து 2 செகண்ட், இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஓவராக அதை யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் சில பேர் டிஸ்டர்ப். இப்போ காமன் ஆடியன்ஸ் வந்து இதுதான் தப்புன்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அவங்க தே மே நாட் ரியலைஸ் இது ஜம்ப் கட்னால இதுன்ட்டு. பட் சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி ஷார்ட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நம்மளுக்கே பிரெயின். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன், இட்ஸ் பேசிக்லி யூ சீயிங் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டுருக்கு. அதை வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்குள்ளேயும் எக்கச்சக்கமாக பார்த்துட்ருக்கோம். எக்கச்சக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது டயர்ட்னஸ் வரும். ஒரு 3 நிமிஷம் பாட்டு பார்க்குறதுக்கு 6 நிமிஷம் பாட்டு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அந்த பேலன்ஸை வச்சு பண்ணாங்கன்னா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் குட். பட் அது ஓவர் யூஸ் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணாங்க, ஐயோ இது வேணாம், குட் ஓல்டு எடிட்டிங் இஸ் ஓகே அப்படின்னு திருப்பி ஒரு சைக்கிள் மாதிரி இப்படி வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது பர்பஸ் இருந்ததுன்னா ஐ திங்க் இந்த மாதிரி இது இப்போ இந்த ரேம்ப் பண்ணுறாங்க சிலது, ஏதாவது பர்பஸ் இருந்து அது அந்த சீக்வன்ஸுக்கு தேவை இருந்தால், இப்போ நானும் பண்ணியிருக்கேன் சில இடத்துல. இப்போ இந்த மோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது 1-2 படத்தில் பண்ணுறது, அந்த இடத்துல அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டதுன்னு பண்ணோம். இப்போ கட்டுறது தமிழ்னு ஒரு படத்தில் வந்து ஒரு இடத்துல அவர் ஃபுல்லாக ட்ரக்ஸ் அடிச்சிருப்பார். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அந்த ஃபீலிங்குன்ட்டு. சாதாரணமாக ட்ரக் அடிச்சுட்டு நார்மல் ஷார்ட்டில் வச்சா அந்த அளவுக்கு கிக்கில்லை. அந்த பாட்டும் அந்த மாதிரி அவர் சிவனை பற்றி பாட்டி. ஸோ அந்த ஹோல் போர்ஷனை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு மோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்ட்ரோப் மாதிரி பண்ணோம். நார்மல் 24 ஃப்ரேம்ஸில் ஓடாது. ஸோ ஒரு மாதிரி இப்படி ஓடும். ஸோ அவரோட மைண்ட் செட்டுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த இது வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார். அந்த இடத்துல ட்ரக்ஸ் அடிக்கும்போது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு மீனிங். ஸோ எது இருந்தாலும் நம்ம ஒரு ஈவன் இஃப் இட்ஸ் அ கிமிக், இஃப் இட்ஸ் எனி சிஸ்டம் ஆர் எனி நியூ டெக்னிக், ஒரு பர்பஸ்க்குன்னு யூஸ் பண்ணால் ஓகேன்னு தோணுது. பரிசோதனை முயற்சிகள் செய்து பார்க்க ஏற்ற களமாக தமிழ் சினிமா இருக்கிறதா? டெஃபினட்டாக ஐ திங்க் தமிழ் சினிமாவில் இப்போது நிறைய இந்த மாதிரி சப்ஜெக்ட் மேட்டராக ஐ திங்க் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு தோணுது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜஸ் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு தோணுது. பட் நான் அகெயின் சொல்ல வரேன் என்னென்னா, அதுக்கு வந்து ஒரு இன்னும் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ரெடியாக. பட் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இது இல்லை, எங்கே அது எப்படி மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு புரியல அவங்களுக்கு. பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. இப்போ எப்படின்னா ஒரு செலவு பண்ணி ஒருத்தர் படம் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அதை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், இல்லை ரிக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, எத்தனை வரணுமோ அத்தனை படங்கள் வர முடியாமல் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பட் டேலண்ட் வைஸ் ஆர் ஐடியா வைஸ் மாத்திரம் நிறைய பேர் இது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 35 வருடங்களில் 500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு படத்தொகுப்பு செய்திருக்கிறீர்கள். ஒரே நேரத்தில் பல படங்களுக்கு படத்தொகுப்பு செய்ய அழைக்கிற பொழுது எந்த படத்தை ஏற்றுக்கொள்வது, எதை மறுப்பது என்ற குழப்பம் இருக்கும். அந்த சூழலை எப்படி சமாளிப்பீர்கள்? சில வாட்டி வந்து அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்க என்னென்னா, எப்படி இதை டேக்கப் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ட்டு. ஸோ வர எல்லா வாய்ப்பும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவங்கள சாட்டிஸ்ஃபை விட்டுட்டு நம்மளையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ எங்கேயோ ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டுருப்போம். ஸோ
இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் தெரியும், ரொம்ப நாள் எடுக்க போகுது, ஒரு 1 year ப்ராஜெக்ட்னு. அதுக்கு நடுவில் சின்ன ஸ்மாலர் சைஸ் ப்ராஜெக்ட் ஒரு யாராவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கேட்குற மாதிரி யாராவது சடனாக ஒரு கான்செப்டோடு வருவாங்க. அதில் வந்து இட் இஸ் நாட் அபவுட் மணி, இட் இஸ் அபவுட் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து ஒரு படம் பண்ணணும்னு அண்ட் சின்சியராக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை என்கரேஜ் பண்ணணும், அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி சிலது இந்த மாதிரி ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும். சில வாட்டி அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ நிறைய படம் பண்ணுறது கூட இல்லை சில வாட்டி, ஏன்னா டேக்கப் பண்ண முடியாது, இன்னொரு படம் போயிட்டுருக்கு. அது இல்லை, இப்போ வந்து 90% வந்து மேபி 75% சொல்லலாம். 75% ஆஃப் த ஃபிலிம்ஸ் நான் எப்படி சூஸ் பண்ணுறதுனா பை த ஸ்கிரிப்ட். மிச்ச ஐ திங்க் 25% வந்து ஆர் பீப்புள் ரொம்ப நாளாக பழக்கம், ரொம்ப வருஷமாக அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. அவங்க படம் பண்ணால் நான் அதை ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம அதோடு இருந்து ஒன்று பண்ணணும்னு தோணும், டு கிவ் அ குட் ப்ராடக்ட். ஒரு வேவ் லெங்த் மேட்ச் ஆகும்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மிச்ச படங்கள்லாம் அந்த மாதிரி. ஸோ அவங்க படம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீமில் அது ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸ்ஸாக இருக்கும். தெரிஞ்சவங்க ரெகுலர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்ல முடியும்னா, ஒரு 2 பேருக்கும் ஈச் அதரோட இது தெரியும், வேவ் லெங்க்த்தும் புரியும், அண்டு எது பெட்டர்ன்னு இவர்கிட்ட இந்த ஒர்க் நல்லா வரும்னு தெரியும், இல்லை அவர்கிட்ட இந்த மாதிரி இல்லை, ஒரு சம்வேர் ஒரு நல்ல செட் ஆகும்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக சில பேர் ஃபிலிம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் சில இது கூட இருக்கும், எமோஷ்னல் கோஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருப்போம், அவங்களோட அந்த படம் நல்லா போயிருக்காது. ஸோ ஐயோ இந்த வாட்டி அட்லீஸ்ட் நல்லா பண்ணணுமே, அந்த படத்தை நல்லா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு சின்ன சென்டிமெண்ட் அட்டாச் ஆகும் அதோட. ஸோ இந்த மாதிரி சில ரெகுலர் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, ஹூ யூ ஸோ கம்ஃபர்டபுள் தட் அவங்க எப்போ படம் பண்ணாலும் அவங்களோட படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மிச்சதை வந்து ஸ்கிரிப்டை வச்சு எக்ஸைட் ஆச்சுன்னா எக்ஸெப்ட் பண்றது உண்டு. சுயாதீன திரைப்படங்களுக்கும் படத்தொகுப்பு செய்கிறீர்கள். பிரசன்ன விதானகேவின் படங்களுக்கு நீங்கள் தான் படத்தொகுப்பாளர். சைலன்ஸ் இன் த கோர்ட் ஆணவ படம், அதற்கும் படத்தொகுப்பு செய்கிறீர்கள். வணிக சினிமா சார்ந்து பெரும்பாலும் இயங்கினாலும் இது போன்ற படங்களுக்கு படத்தொகுப்பு செய்கிற பொழுது எவ்விதமான அணுகுமுறைகளை பின்பற்றுவீர்கள்? அது ஆக்சுவலாக அதுதான் என்னை வந்து ஐ ஃபீல் இத்தனை நாள் இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ ஒரு மாதிரியே படங்க பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு ஃபேட்டிக் வந்துட்டுருக்கோம். என்னென்னா எதுவும் புதுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி படங்க பண்ணும்போது இது வந்து கமர்ஷியலான மானிட்ரியாக மேபி நாட் ஸோ ஃபெச்சிங் as a business, but that is not the thing. Creative-ஆக it gives a great satisfaction. அது காம்பன்சேட் பண்ணும். மற்றது ஏதாவது பிக் ஃபிலிம் பண்ணியும் அதில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே என்னென்னா தேர் வெரி ட்ரூ டு த கான்செப்ட் ஆஃப் ஒரு சினிமா ஆஸ் அன் ஆர்ட். என்னென்னா இது ஒரு ஆர்ட் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்ட், ஸோ நம்மளும் as a film maker we want it, editing for me should be an art. It's not about only doing some projects making money because shots join money இது நம்ம எக்ஸ்பர்டைஸை காமிக்கணும் அந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி படங்க பண்ணதுனால தான் ஐ திங்க் ஐ am able to make a difference in all other films also, I feel. ஏன்னா அந்த சென்சிபிலிட்டிஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். என்னென்னா இதுலேருந்து நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி இந்த மாதிரி படம் பண்ணணும். சடனாக நான் ஒரு பிரசன்னா வித்தனாகி படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு சர்க்கார் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். டோட்டலாக இது வந்து ஐ எம் எக்ஸாஜரேட்டிங். இங்கே வந்து நோ எக்ஸாஜரேஷன். இங்கே வந்து ஐ எம் பிளேயிங் டு த கேலரி. ஸோ எடிட்டிங் இஸ் ஆல்சோ லைக் தட். ஐ எம் பிளேயிங் டு த கேலரி டு கெட் த கிளாப்ஸ் ஃபார் த ஹீரோ. இங்கே வந்து டோட்டலாக தட் இஸ் நாட் தேர்.
இங்கே வந்து நான் டோட்டலாக டவுன் பிளேயிங் த இது எதுவுமே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தையும் காமிக்கிறது இல்லை. சட்டிலாக இந்த விஷயத்தை புரிகிற அளவுக்கு தான் வைக்கிறத தவிர அதை வந்து ஓவர் ப்ளே பண்ணுறதே கிடையாது இந்த சினிமாவில். ஸோ என்ன ஆகும்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஐ திங்க் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஹெல்ப் மீ இன் மை எடிட்டிங் ஆஃப். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது கூட எவ்வளோ வரைக்கும் முடியுமோ இது ரியலிஸ்டிக்காக இருக்குமா, இது வந்து நம்புகிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது. இல்லைனா மேபி ஒரே டைப்பாக படம் பண்ணிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். இப்போ ஒரு ரிலேஷன் டு டைம் இருக்குது. என்னென்னா ஒரு விஷயம் நடக்குது, இன்னொரு விஷயம் நடக்குது. நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு மேபி ஒரு 2 மினிட்ஸ்ன்னு வச்சிங்களேன், நிறைய நேரம் வேறு ஏதோ கதை நடக்கும் உள்ள, பிலீவபிளாக இருக்காது. இங்கேருந்து இங்கே வரதுக்கு இவ்வளோ நேரம் எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி வரும். இதெல்லாம் குவெஸ்டின் பண்ணுற அளவுக்கு எடிட்டர் இருக்கிறேன்னா இட்ஸ் only பிகாஸ் ஆஃப் டூயிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சினிமா. இப்போ இதில் அந்த அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது. தே ஆர் டாக்கிங் அபவுட் எவ்ரிதிங் பீங் ரியலிஸ்டிக். இது இப்படி ஆச்சுன்னா இப்படி தான் ஆகும், எப்படி ஆகுமோ அப்படி இப்போ நம்ம லைஃப்பில் எப்படி ஆகும் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. இட் மேபி ஒன்லி ஒரு ஸ்மால் ஃபேசட்டை தான் எடுத்துப்பாங்க. தே டோன்ட் க்ளோரிஃபை சம். பட் இது வந்து மேக்ஸ் அன் இம்ப்ரெஷன். ஏன்னா இதுதான் லைஃப்னு தெரியுது. ஸோ இந்த லைஃப் இதில் வரும்போது எப்படி அதை இன்கார்பரேட் பண்ணால் பிலீவபிளாக இருக்கும். அந்த பிலீவபிலிட்டி எடுத்துன்னு வந்தாலே அதுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு சம்வேர் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஃபிலிம் மேக்கிங்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் வை ஐ என்ஜாய் டூயிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு சினிமான்றது தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு ஹை கிடைக்குது. நானும் நிறைய படம் பார்ப்பேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி வீக்கெண்ட் மேபி படம். ஸோ அதனால் அது ஒரு சினிமா கோர். அண்ட் லக்கியாக இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா அது ஃபஸ்ட்லேருந்து ஒரு லக்கி திங் எனக்கு வந்து நான் படம் பார்க்கும்போது ஒரு படம் வந்து அன்றைக்கி படமாக தான் பார்ப்பேன். பிடிக்குது பிடிக்காதது ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒரு ஃபிலிம் கோவராக. பட் இது எடிட் எவ்ரி ஷார்ட்டு இப்படி எடிட் பண்ணியிருக்கு அப்படி எடிட் பண்ணியிருக்குன்னு பார்த்தேன்னா என்ஜாய் பண்ண முடியாது. நான் எந்த படமும் என்ஜாய் பண்ண முடியாது. நாங்கள் பார்க்கும்போது ஒரு கதையை தான் பார்க்குறேன். அது ஸோ அந்த கதையை பார்க்கும்போது இந்த கதை பிடிச்சிருக்கலாம், கதை பிடிக்காமல் இருக்கலாம். அப்புறம் வந்தப்புறம் யாரோ கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஓஹோ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம். பட் படம் பார்க்கும்போது அப்படி பார்த்தோன்னா டோட்டலாக படத்தையும் என்ஜாய் பண்ண முடியாது. தென் த என்ஜாய்மெண்ட் ஃபேக்டர் இல்லைன்னா யூ கேன் நாட் என்ஜாய் ஒர்க்கிங் ஆல்சோ. இப்போ படம் எடிட் பண்ணும்போது யூ கெட் எக்ஸைட்டட். அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தால் தான் இன்னும் பெட்டராக ஏதோ பண்ண முடியும். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அந்த ஸ்பார்க்லேருந்து ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அந்த மூமெண்ட்டை இன்னும் பெட்டராக எடிட் பண்ணி வாவ் அப்படின்னு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தட். இப்போ டாக்குமெண்ட்ரி நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அதுக்கு எடிட் பேட்டர்னில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்? நிறைய டிஃப்ரென்ஸ். டாக்குமெண்ட்ரியில் டிஃபிகல்ட்டி என்னென்னா ஒரு கதையை வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ரிஸ் வந்து ஒரு கதைன்றது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. எப்படி வேணால் சொல்லலாம் அந்த கதையை. ஃபில்மில் வந்து கதை ஃபிக்ஸ்டு, இதுதான் கதை, இதுதான் சொல்லணும். இதை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி மாற்றி சொல்லலாம் கதையை. பட் பிகினிங் மிடில் எண்டு இதெல்லாம் இதுதான் கதை. டாக்குமெண்ட்ரியில் வந்து அவங்க ஷூட் பண்ணும்போதே சில வாட்டி தெரியாது. அன்லஸ் இப்போ கார்ப்பரேட் டாக்குமெண்ட்ரி, கார்ப்பரேட் ஃபிலிம் அந்த மாதிரின்னு வச்சிங்களேன், இந்த விஷயங்கள்லாம் என் கார்ப்பரேட் ஃபிலிமில் சொல்லணும்னு சொன்னாங்கன்னா அந்த கிளையண்ட்டு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விஷுவல்ஸை போட்டுருவாங்க. பட் ஒரு ஆளை போய் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு யாரோ ஒரு வித்வானோ யாரோ ஒருத்தரை போய் நீங்கள் அவர் என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் ஃப்ரீயாக ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது. அவர் என்ன பேசுகிறாரோ அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணிக்கணும். ஸோ அந்த பண்ணும்போது அந்த சேலஞ்சே வெரி கிரேட்டு. அவர் ஒரு விஷயத்த பேச ஆரம்பித்தாருன்னா அதை இப்போ அவர் வந்து பர்சன் வந்து ஒரு 3 hours 2 hours பேசியிருக்காரு. அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் பேசுனதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது ஒரு 7 பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு கதையாக ஃபார்ம் பண்ணணும். எது முதல்ல வந்தால் நல்லாயிருக்கும், எது 2வது வந்தால் நல்லாயிருக்கும், எது 3வது வந்தால், எது ஃபைனலாக சொன்னால் நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு மைண்ட் செட்டே அப்படி ஆகிருக்கு. என்னென்னா படம் பார்க்கும்போதும் எது பார்க்கும்போதும் இல்லை, ஒரு கதை அப்படியே போய் ஒரு கிளைமேட்டிக் எண்டு வரும்.
கிளைமேக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை தான் அதோட ஹையோடு தான் வெளியில் வராங்க எல்லோரும். ஸோ அந்த மாதிரி இது எப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணும். அப்புறம் இவர் சொல்கிறத வச்சு இவரையே ஃபுல்லாக காமிக்க முடியாது. ஏன்னா அது விஷுவலாக போர் அடிக்கும். ஒரு டாக்குமெண்ட்ரி நிறைய பேர் காமிக்கும். ஸோ இவர் சொல்கிற விஷயத்த நம்ம எப்படி விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு இருக்கும். அது மாதிரி என்னென்ன விஷுவல்ஸ் இருக்கோ அது அந்த செக்ஷனில். ஸோ இவர் பேசும்போது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறைய ஒர்க் இருக்குது டாக்குமெண்ட்ரியில். ஸோ நிறைய டைம் எடுத்து ஃப்ரீயாக இருந்தால் தான் பண்ண முடியும். அதனாலேயே நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ண முடியாத போகுது. ஏன்னா பிகாஸ் அந்த சார்ட் ஆஃப் டைம் அண்ட் டெடிகேஷன் ரிக்வயர் அது கொடுக்க முடியறதில்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.